ஹாய் காய்ஸ், எதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். எதுக்கு நான் இந்த வீடியோ போட போகிறேன்னா, இன்னைக்கு காலையில் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு பால் ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவர் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டார் என்கிட்ட. டீ குடிக்கலான்ட்டு பிஸ்கெட் எடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் ஓப்பன் பண்ணுறேன். பிஸ்கெட் அவர் கொடுக்கும் போதே நொறுங்கி இருந்துருது பிஸ்கெட்டு. அண்ட் எக்ஸ்பைரி இருக்குது பிஸ்கெட்டில் 2026 சம்திங் இருந்தது, எக்ஸ்பைரி இருக்குது. அந்த பிஸ்கெட்டெல்லாம் நொறுங்கி இருக்குது. சரி, காமனாக பிஸ்கெட்னால் நொறுங்கி இருக்கும், சரி அதில் இருக்க ஒன்றும் இல்லை, நான் டீ குடிக்கலான்னு சரி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், ஒரு மாதிரி நொறுங்கி இருந்துச்சு. அது மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. அது ஒரு மாதிரி கெட்டு போன ஒரு மாதிரி கம்மாக இருந்தது. என்னடா இது இப்படி இருக்கேன்னு பார்த்து அதை அப்படி தள்ளிட்டு பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புழு இருக்குது அந்த பிஸ்கெட்டில். அந்த பிஸ்கெட்டோடைய பிராண்ட் வந்து பிரிட்டானியாவுடைய மில்க் பிக்கிஸ் தான். குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, சாப்பிடுவீங்க பிஸ்கெட்ஸு. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அதுக்கு தான் இது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் தான் சொல்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிராண்டில் புழு இருக்குது பிஸ்கெட்டில். ஏன்னா பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு, எக்ஸ்பைரி இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணி அது நொறுங்கி தான் இருந்துச்சு அவர் எடுத்துகிட்டு வரும்போது. சரி, நொறுங்கி தானே இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் புழு இருந்திருக்கு. அந்த பிஸ்கெட்டில் பிரிட்டானோடைய மில்க் பிக்கிஸில் இருந்திருக்கு புழு. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி பாருங்கள் அதில் என்ன இருக்குன்ட்டு. இன்றைக்கி தான் நடந்துச்சு, அதில் டேட்டும் இருக்குது உங்களுக்கு. இது எங்கள் வீட்டாண்ட இருக்க பக்கத்து கடையில் தான் வாங்கணும். எங்கள் ஹஸ்பண்ட்டை நான் சொல்லியிருக்கேன், ஃபோட்டோ அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ அந்த கடையில் போய் கேளுங்க, 10 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவரை கேட்க சொல்லுங்கள். நான் சொல்லியிருக்கேன், அவர் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா இந்த மாதிரிலாம் குழந்தைங்க தெரியாமல் வாங்கி சாப்பிட்டுச்சுன்னா என்ன சொல்கிறதுக்கு சொல்லுங்கள், நம்ம பெரியவங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்ட்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு கோவம் வரும், ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ.